வணக்கம். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆமா, ரொம்பவே சுவாரஸ்யமான தலைப்பு. பசுவே இல்லாம பால்னு, அதுவும் அடுத்த வருஷம் இஸ்ரேல் சூப்பர் மார்க்கெட்ல வரப்போதான். இது என்ன புது மேஜிக்? வாங்க, இந்த பசு இல்லாத பால் புரட்சி நம்ம பால் பண்ணை உலகத்தை எப்படி மாத்த போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, இது பாதாம் பால், சோயா பால் மாதிரி ஒரு மாற்று கிடையாது. அப்போ இதுல உண்மையான பால் புரோட்டீன் இருக்கு, ஆனா பசு மட்டும் தேவையில்லை. ஓஹோ, அதனாலதான் இத சிலர் பசுக்களுக்கு பிந்தைய சகாப்தத்தோட தொடக்கம்னு கூட சொல்றாங்க. சோ இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், அதோட தாக்கம், இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. பசுவே இல்லாம அதுவும் உண்மையான பால் புரோட்டீனோட எப்படி இதை உருவாக்க முடியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இந்த ரீமெல்க்குங்கிற இஸ்ரேலி கம்பெனி தானே இதை பண்றாங்க. ஆமா, கரெக்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பேர் துல்லிய நொதித்தல், அதாவது பிரிசிஷன் ஃபெர்மெண்டேஷன். பிரிசிஷன் ஃபெர்மெண்டேஷனா? ஆமா, அதாவது விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, பால் உற்பத்தி பண்றதுக்கான அந்த மரபணுவை எடுத்து அதை ஈஸ்ட் மாதிரி ஒரு நுண்ணுயிருக்குள்ள செலுத்திடுறாங்க. ஓகே, ஈஸ்டுக்குள்ளயா? ஆமா. அப்புறம் அந்த நுண்ணுயிருக்கு நம்ம சர்க்கரை கொடுக்கும்போது அது நமக்காக உண்மையான பால் புரோட்டீன்களான கேசீன், வே இது எல்லாம் உருவாக்குது. அடேங்கப்பா. அப்புறம் இந்த புரோட்டீன் கூட கொஞ்சம் கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் சேர்த்தா பால் ரெடி. இது ரொம்ப புது டெக்னாலஜி மாதிரி இருக்கே. அதுதான் இல்ல, இது கிட்டத்தட்ட இன்சுலின் தயாரிக்க நாம 40 வருஷமா பயன்படுத்துற அதே டெக்னாலஜி தான். சரி, அறிவியல் ஓகே. ஆனா எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். சுவை. ஆமா, சுவை எப்படி இருக்கும்? சத்து எப்படி? காலையில காஃபில ஊத்துனா நிஜ பால் மாதிரி இருக்குமா இல்ல தண்ணியாட்டம் ஆயிடுமான்னு கேக்குறீங்க. ஆமா, அந்த மவுத் ஃபீல கொண்டு வரது தானே இதுல பெரிய சவால். ரொம்ப சரியான கேள்வி. உற்பத்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், கால்சியம் எல்லாமே உண்மையான பால்ல இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்றாங்க. சுவையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா இயற்கையான பால்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் மாதிரி சில சிக்கலான விஷயங்களை இன்னும் முழுசா கொண்டு வர முடியலன்னு அவங்கள ஒத்துக்கிறாங்க. ஓ, அப்போ இன்னும் சில சவால்கள் இருக்கு. ஆமா, அது ஒரு பக்கம்னா உற்பத்தி செலவு ரொம்ப அதிகம். அப்புறம் லேப்ல செஞ்ச பால்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா? அதுவும் சரிதான். ஆனா நீங்க சொன்ன அந்த லாக்டோஸ் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? அதுதான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்கள்ல ஒன்னு. ஆமா, ஒருவேளை உங்களுக்கு லாக்டோஸ் ஒத்துக்கலன்னா இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்குமே. உண்மையான பால் சுவை, ஆனா பிரச்சனை இல்ல. நிச்சயமா, அந்த ஒரு விஷயத்துக்காகவே இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கலாம். சரி, இது இஸ்ரேல்ல மட்டும் நடக்கிற ஒரு விஷயமா இல்ல இது உலக அளவுல பரவி இருக்கா? இல்ல, இது ஒரு உலகளாவிய ஓட்டம்னே சொல்லலாம். சிங்கப்பூர், அமெரிக்கா மாதிரி நாடுகள் ஏற்கனவே இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அமெரிக்கால பிரவுன் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி அன்ரியல் மில்க்னு ஒரு தயாரிப்பு கூட உருமாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம பெரிய சித்திரத்தை பார்க்கணும்னா இந்தியாவுக்கு வரணும். ஆமா, இந்தியா உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராச்சு. இங்க என்ன நிலைமை? இங்கேயும் வேலைகள் நடக்குது. சூரத்ல ஜீரோ கவ் ஃபேக்டரி, பெங்களூர்ல பிக்ஸ் 44ன்னு சில ஸ்டார்ட் அப்கள் இந்த டெக்னாலஜில வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற சவால் ரொம்பவே அதிகம். பாலுங்கிறது நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். ஆமா, அத லேப்ல செய்யறோம்னு சொன்னா ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம நம்ம உணவு பாதுகாப்பு அமைப்பான FSSAIயோட விதிமுறைகள் கூட இன்னும் இதுக்கு தெளிவா இல்ல. அதுவும் ஒரு பெரிய தடைதான். அப்போ இந்த ஆழமான பார்வையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அதாவது இந்த தொழில்நுட்பம் பாலை மட்டும் உருவாக்கல, ஒருவேளை பால் பண்ணைகளுக்கே ஒரு காலாவதி தேதியை குறிக்க முயற்சி பண்ணது போல. ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டெக்னாலஜி எவ்ளோ வேகமா போனாலும் நம்ம நாக்கும் மனசும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கணுமே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த ஆய்வகப்பால், காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா பார்க்கப்படுது. ஆமா, ஆனா பாரம்பரிய பாலின் கோட்டைன்னு நாம சொல்ற இந்தியால இந்த டெக்னாலஜி ஒரு உண்மையான புரட்சியை ஏற்படுத்துமா இல்ல வெறும் ஒரு அறிவியல் அதிசயமா மட்டுமே நின்னுடுமா? யோசிச்சு பாருங்க.